உலகத்தில் மிக அதிகமாக உயிர் வாழக்கூடிய ஜப்பானியர்கள், சீனர்கள், ஜெர்மன்ஸ், பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் உணவில் அதிகமாக சேர்க்கக்கூடிய உட்பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அஜினோமோட்டோ இந்த மாதிரி பொருட்கள் மட்டும்தான். ஆனால் உலகத்தில் நம்மளுடைய இந்தியாவில் மட்டுமே மிகப்பெரிய மருத்துவ குணமுள்ள மூலிகைகளை மசாலா பொருட்களாக சேர்த்துட்டு இருக்கிறது. உலகத்தில் வேற எந்த நாடுகளையும் இது நடக்கிறது இல்லை. அப்படி என்னத்தை சேர்க்கிறோம் அப்படின்னீங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா, சீரகம், மிளகு, உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு, மல்லி, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை, சாதிபத்திரி இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை நம்ம உணவுல சுவை கூட்டும் பொருட்களாக, மசாலாக்களாக நம்ம சேர்க்கிறோம். ஏன்னா அந்த காலத்துல இந்தியாவை கைப்பற்றின ராஜாக்கள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு ஸ்பைசஸை கொள்ளையடித்து போனார்கள் அப்படிங்கறத நம்ம அதிகமா படிக்கிறோம். விளம்பரங்களை பார்த்து பேக்கெட்ல அடைக்கப்பட்ட சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சாம்பார் பொடி அப்படின்னு எல்லாமே பேக்கெட் கலாச்சாரத்துக்கு மாறிட்டு இஞ்சி பூண்டு மிக்ஸ்ல இருந்து நீங்க பேக்கெட்ல வாங்க யூஸ் பண்றோம். இப்ப நான் சமைக்கும் போது நான் எல்லாமே நான் தான் அரைப்பேன். ஒரு மல்லியா நான் தான் வாங்கி அரைச்சிப்பேன். மஞ்சத்தூள் பாத்தீங்கன்னா மஞ்சக்கிழங்கு வாங்கி நானே காய வச்சு அரைச்சிப்பேன். பட்டைன்னு ஒண்ணு சேர்க்கிறோம் இல்லையா, இது நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடியது, உடம்பை லகுவாக்கக்கூடியது. லவங்கப்பட்டைன்னு சொல்றோம், உண்மையான பேரு லகு அங்கப்பட்டை. நான்வெஜ் சமைக்கும் போது கட்டாயம் பட்டை போட்டுக்கணும். சீரகம் அகம் உள் உறுப்புகள் எல்லாமே சீராக இயக்கக்கூடியது. அக உறுப்புகளை சீராக இயக்கக்கூடியதுனால சீரகம் அப்படிங்கிறோம். மிளகு, உப்பு, மஞ்சள் இது மூன்றுமே உணவில் இருக்க அத்தனை கிருமிகளையும் அழிக்கக்கூடியது. என்ன விஷத்தன்மை இருந்தாலுமே அது அழிக்கக்கூடிய ஒரு விஷயம். மிளகு பொறுத்தவரை சொல்லுவாங்க 10 மிளகு கையில இருந்தா பகைவன் கூட பந்தி இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நீங்க பகைவன் எதிரியோட சாப்பிட போடும்போது எதிரி உணவுல விஷம் வச்சிருந்தீங்கன்னா மிளகை சாப்பிட்டீங்கன்னா விஷத்தை எல்லாமே முறிக்கக்கூடியது. மிளகை சித்த மருத்துவத்துல விஷம் முறிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி சளி, இருமல், நுரையீரலுக்கு மிளகு நல்லது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உப்பு மிக அருமையான ஒரு கிருமி நாசினிங்க. நீங்க சமைக்கிற உணவுல எந்த உணவுல உப்பை போட்டுட்டீங்கன்னா அந்த உணவுல இருக்கிற கிருமிகளை அழிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல இலை வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தா நம்ம வந்தோன்னு குளிக்கும் போது பக்கெட் தண்ணியில மகல ஒரு கை கல்லுப்பு போட்டு அதை முதல்ல உடம்புல ஊத்திட்டு மற்றபடி நார்மல் தண்ணியை ஊத்து அப்படிங்குவாங்க. உப்பை வைத்து சுத்தி போடுவாங்க. பக்கெட் தண்ணியில உப்பு ஒரு கை போட்டு வீடு துடைப்பாங்க. தொண்டையில தொற்றுகள் வந்துச்சுன்னா உப்பு தண்ணியில காகல் பண்ணு அப்படிங்குவாங்க. அவ்வளவு அருமையான ஒரு கிருமி நாசினி. நல்ல கவனிங்க, அயோடைஸ் சால்ட் கிடையாது. அதுல ஏகப்பட்ட கெடுதிகள் இருக்கு. நான் சொல்றது சாதாரண உப்பு, நம்ம அந்த பழைய இரும்பெல்லாம் போட்டா கொடுப்பாங்களா அந்த உப்பு. நீங்க சின்ன கடைகள்லாம் பாத்தீங்கன்னா பிராண்ட் இல்லாம கிடைக்குதுல, அதுதான் அந்த ஒரிஜினல் மருத்துவ குணம் வாய்ந்த உப்பு. அது உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல நீங்க இந்த இந்துப்பு, பாறை உப்பு, பிங்க் சால்ட் அப்படி எதனாலும் பயன்படுத்தலாம். அயோடைஸ் சால்ட்ல எந்த மருத்துவ குணமும் கிடையாது, கெடுதல் தான் அதிகம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசிதான் நிறைய விவகாரம் வருது. மஞ்சளின் மருத்துவ குணம் உங்களுக்கு எல்லாமே ஆல்ரெடி தெரியும். பூண்டு இருதயத்தில் இரத்த நாளங்களில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடியது, உடல் எடையை குறைக்கக்கூடியது. இஞ்சி அதை விட அதிகமான மருத்துவ குணம் உள்ளது. இந்த சித்த மருத்துவத்துல சொல்லுவாங்க காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் கோலூன்றின கிழவனும் குமரனாய் தெரிவானே அப்படிங்கிறது. காலையில் இஞ்சி சாப்பிட்டீங்கன்னா கோலூன்ன கிழவன் கூட குமரம் மாதிரி மாறிடுவான் அப்படிங்கிறது. ஸோ ஏதாவது ஒரு உணவுல நீங்க இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறது. தனியா இதுவும் அப்படிதான் அல்சர், நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறுகளை குணப்படுத்தக்கூடியது. மிளகாய் இதுல என்ன மருத்துவ குணம் நினைச்சிடாதீங்க. ஸ்ட்ராங்கான கொலஸ்ட்ராலை, படிந்திருக்கும் கொலஸ்ட்ராலை அகற்றக்கூடியது, உடல் எடையை குறைக்கக்கூடியது. அல்சர் நோயாளிகள் இது ஆகாது. அதனாலதான் இந்த அதிகமாக உயிர் வாழக்கூடிய ஜப்பானியர்கள், சீனர்கள்லாம் அவங்க உணவு சாப்பிடும்போது பக்கத்துல ஒரு குட்டி கிணத்துல குட்டி குட்டியா வெட்டி போட்ட பூண்டு, குட்டி குட்டியா வெட்டின பச்சை மிளகாய் இல்லைன்னா மிளகாய், அதுல எலுமிச்சை பழச்சாறு, உப்பு இதெல்லாம் கலந்துட்டு நீங்க இந்த சில்லி சிக்கன், எந்த சிக்கன், மீன் ஐட்டம்லாம் அதுல லைட்டா டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. உடல் எடையை குறைக்கக்கூடியது. அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக தான் நம்ம அதுக்கு பதிலாக நம்ம ஊறுகாய் அப்படிங்கிற ஒரு ப்ரோபயோட்டிக்கை நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம ஊறுகாயை அளவா, அதாவது ஒரிஜினல் உப்புல செஞ்ச ஊறுகாயை சாப்பிட்றது, அளவா சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை விட அதிகமான மருத்துவ குணம் கொண்ட மசாலாக்கள் தான் சாதிபத்திரி, அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு இந்த மாதிரி விஷயங்கள். நீங்க என்ன பண்றீங்க, இந்த பேக்கெட்ல சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இதெல்லாம் வாங்குறதை நிறுத்திட்டு எல்லா பொருட்களையும் வாங்கி நீங்க கரம் மசாலா எப்படி பண்றதுன்னு யூடியூப்ல பாருங்க. அதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. சாம்பார் பொடி, சிக்கன் மசாலா இந்த மாதிரி நீங்க ஒரு 3 பொடிகளை நீங்களே செஞ்சு வச்சுட்டு எல்லா மட்டன், சிக்கன், சாம்பார்ல செய்யும்போது உங்களுடைய சொந்த மசாலாவை போடுங்க. இந்த மாதிரி நீங்க செய்யும்போது சுவை, மனம் கூடும். இதுல எந்த விதமான செயற்கை பொருட்களும் கேரண்டியா சேர்த்திருக்க மாட்டாங்க, நமக்கு தெரியும். இந்த மசாலாக்களை நீங்க தினசரி உங்க உணவுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியம் அதிகரிக்கும். உங்களுடைய ஆயுட்காலம் குறைந்தது 10 வருஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.